Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. நேற்றைய தினம் உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம் ஆகாட் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம். ARGOT ஆகாட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள பேசிக்கிற ஒரு மொழி, சங்கேத மொழி மாதிரி. அவங்க மற்றவங்க அதை புரிஞ்சுக்கிறது சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதை ஒட்டினாப்பிலேயே பாட்வா அப்படின்னு PATOIS பாட்வா. இந்த பாட்வானா என்னன்னா ரீஜனல், ஒரு ரீஜனுக்குள்ள டைலக்ட் மாதிரி கலோக்கியலா அந்த வட்டார மொழிகள். அது மற்ற இடங்கள்ல அது பாப்புலரா இருக்காது, அது ஸ்டாண்டர்டான லாங்குவேஜாகவும் கிடையாது. அந்த குரூப்புக்குள்ள ஒரு வட்டாரத்துக்குள்ள பேசிக்கிறாங்கல்ல. ஒரு இடம் இருக்கு, இப்போ கோயம்புத்தூர் இருக்கு, கோயம்புத்தூருக்குள்ள ஒரு சில இடங்கள்ல ஒரு மாதிரி பேசுறாங்க, அது அவங்களுக்கு இவ்வளவுதான் புரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஆனா அதுல ரொம்ப முக்கியமானது நான் ஸ்டாண்டர்ட் டயலெக்ட் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற மொழிய பாட்வா. நேத்தி பார்த்த வார்த்தை ஆர்காட். இந்த ஆர்காட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள அவங்களுக்குள்ள பேசிக்கிற சங்கேத மொழி, மற்றவங்க இது புரிஞ்சுக்க முடியாது. இது டயலெக்ட், வட்டார மொழியே. ஆனா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல அது இருக்காது. நான் ஸ்டாண்டர்டைஸ்டு லாங்குவேஜ், நான் ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் அப்படி வேணா அதை சொல்லலாம். அதுக்கு பேரு பாட்வா அப்படின்னு சொல்லலாம்.